ஹலோ மக்களே, வெல்கம் டு எஸ்பி சினிஃபைல் யூடியூப் சேனல். நீங்கள் பார்க்க போகிறது இன்னைக்கு தமிழ் டப்பிங்கில் ஆகா ஓடிடியில் ரிலீஸ் ஆன பூட்கட் பாலராஜு அப்படிங்கிற தெலுங்கு படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறீங்க. இந்த படத்தில் சையத், சோஹல் ரியான், மேகா லேகா, சுனில் இவங்க எல்லாரும் லீடர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை டைரக்ட் பண்றவர் ஸ்ரீனிவாஸ் கொனேட்டி. இப்போ இந்த படத்தோட ரிவ்யூக்கு போறதுக்கு முன்னாடி இந்த சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க இப்போ மூவிக்குள்ள போகலாம். படத்தோட கதையை பொறுத்த வரைக்கும் ஹீரோயினோட சின்ன வயசுல அவங்க தாத்தா சுமன் அந்த ஊருக்காக பல நல்ல விஷயங்களை பண்றாரு. அவர் ஒரு வாக்கு கொடுத்தாருன்னா அதை காப்பாத்தாம இருக்கவே மாட்டாரு. அதை பார்த்து வளர்ந்தவர் தான் ஹீரோயினோட அம்மா. இந்த கேரக்டர்ல இந்திரஜா பிளே பண்ணிருக்காங்க. அவங்களும் அவங்க அப்பா மாதிரியே கொடுத்த வாக்க காப்பாற்றணும் அப்படின்னு இருக்காங்க. அதுக்காக என்ன வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இவங்களும் ஊர் தலைவரா ஊர் மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு சொல்லி பல வருஷமா பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி குடும்பத்துல இருந்து வந்த ஹீரோயினுக்கு சின்ன வயசுல இருந்தே நம்ம ஹீரோ வந்து ஃப்ரெண்ட் ஆறாங்க. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல காலேஜ் படிக்கும் போது அதுவே வந்து காதலா மாறுது. அது ரெண்டு பேரும் லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இதே சமயம் ஹீரோயினோட அம்மா அந்த ஊர்ல டெபுட்டி கலெக்டரா வர பையனுக்கு அவங்க ஹீரோயின் பேசி முடிச்சிடுறாங்க. பேசினதுக்கு அப்புறம் தான் தெரியும் ஹீரோயினும் ஹீரோவும் லவ் பண்றாங்க அப்படின்னு. இப்போ அந்த பையனுக்கு கொடுத்த வாக்கை வந்து இவங்க காப்பாற்றணும். அதுக்காக ஹீரோட ஃபேமிலியை ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிறாங்க. அப்போ ஹீரோ வந்து ஒரு சவால் விடுறாரு. ஊர் மக்களுக்கு நீங்க தலைவரா இருக்கீங்களே, உங்களை யார் தேர்ந்தெடுத்தாங்க? ஓட்டிங் எதுவுமே இல்லாம நீங்களா ஆயிட்டீங்க. ஸோ அதனால ஓட்டிங் வச்சு தலைவர் தேர்ந்தெடுப்போம். உங்களுக்கு ஆப்போசிட்டா நானே கண்டெஸ்ட் பண்றேன். யாரு ஜெயிக்கிறாங்களோ அவங்க சொல்றதுதான் கடைசி ஃபைனல் அப்படிங்கிற மாதிரி ஒரு போட்டி வைக்கிறாங்க. இப்போ இந்த எலெக்ஷன்ல யாரு ஜெயிச்சது, கடைசி ஹீரோ ஹீரோயினும் ஒன்னு சேர்ந்தாங்களா, இப்போ இவங்க கொடுத்த வாக்கை எப்படி காப்பாத்தினாங்க அப்படிங்கறத பாக்குறதா இந்த படத்தோட மிச்ச கதை. இது ஒரு காமெடி டிராமா ஜானர். இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் பார்க்கலாம். முதல் பாசிட்டிவா தோன்றது, படம் ஆரம்பிச்சு ஒரு அரை மணி நேரம் வரைக்கும் அந்த சைல்ட்ஹுட் போர்ஷன், ஹீரோ ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஷிப், சின்ன சின்ன காமெடிஸ் அப்படின்னு கொஞ்சம் நல்லாவே சுவாரஸ்யமா நடந்தது. அதுக்கப்புறம் தான் பெரிய சொதப்பில் அதை நெகட்டிவ்ல சொல்றேன். அடுத்த பாசிட்டிவா தோன்றது, ஹீரோயினோட ஆக்டிங் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. மற்ற கேரக்டர்ஸை கம்பேர் பண்ணும்போது அவங்க நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒரு சில இடத்துல காமெடி ஒர்க் அவுட் ஆயிருக்குது. டெக்னிக்கலாவும் சினிமோட்டோகிராஃபி நல்லா இருந்தது. இதெல்லாம் தான் அந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ். இப்போ நெகட்டிவ் சைட் பார்க்கலாம்னா முதல் நெகட்டிவா தோன்றது, இந்த கதையை நீங்க மொத்தமா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம தமிழ்ல பார்த்த பத்ரி, வருத்தப்படாத வாலிபர் சங்கம், களவாணி 2 இந்த 3 படத்தையும் சேர்த்து ஒரு கலவை மாதிரி இருக்குது. நீங்க படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே கண்டிப்பா ரிலேட் பண்ண முடியும். இந்த 3 படத்துல இருந்தும் கொஞ்சம் கொஞ்சம் சீன்ஸை உருவி எடுத்து ஒரு முழு படமா கொடுத்த மாதிரி தான் எனக்கு தோணுச்சுது. மற்றபடி கதையில பெருசா புதுசா எதுவுமே இல்லை. அடுத்ததா ஹீரோ ரொம்ப நடிக்கிறதுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணிருக்காரு. அது ஸ்கிரீன்ல அப்பட்டமா தெரியுது. அதே மாதிரி சுனில வந்து ஒரு காமெடி போர்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க. அந்த ட்ராக்கே ரொம்ப மோசமா இருந்தது. ஒரு இடத்துல கூட சிரிப்பே வரல. கிளைமேக்ஸ்ல எமோஷனல் எலிமெண்ட் கொஞ்சம் வைக்கணும்னு வச்சிருக்காங்க. அது பாக்குறதுக்கு ரொம்பவே சிரிப்பா இருந்தது. முதல்ல இந்த படத்தை பத்தி சொல்லும் அப்படின்னா, ஆரம்பத்துல கொஞ்சம் நல்லா இருக்குமோ அப்படின்னு தோணுன இந்த படம் போக போக அந்த சுவாரஸ்யம் எதுவுமே இல்லாம ரொம்ப பிளெயினா முடிச்சிட்டாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பிலோ ஆவரேஜான மூவி தான். தமிழ் டப்பிங்லயும் அவைலபிளா இருக்குது. உங்களுக்கு அப்படி என்னதான் இருக்குன்னு பார்க்கணும்னா வேணா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. கட்டாயம் மஸ்ட் வாட்ச் கிடையாது. அடுத்த ரிவ்யூல சந்திக்கிறேன். பை, டேக் கேர்.